இடைத்தேர்தலில் இபிஎஸ் வேட்பாளர் தென்னரசுவிற்கு ஆதரவளிக்கும் படிவம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைப்பு. ஒப்புதல் அளித்து இன்று இரவு 7 மணிக்குள் திருப்பி அனுப்ப அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உத்தரவு. இடைத்தேர்தலில் வேட்பாளரை திரும்பப் பெற ஓ பன்னீர்செல்வத்திற்கு அண்ணாமலை வேண்டுகோள். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவு என ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. இடைத்தேர்தலை ஒட்டி அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் தீவிரம். முதியோர் உதவித்தொகை மீண்டும் வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் உணர்வோடு செயல்பட வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை. தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் இன்று தைப்பூச திருவிழா. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பழனியில் குவிந்த பக்தர்கள். பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் காலமானார். தலையில் ரத்தம் வடிந்திருந்ததால் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்குப்பதிவு. வாணி ஜெயராம் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் அஞ்சலி. ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். வாணி ஜெயராமின் நடுநெற்றியில் 1 அங்குலம் அளவிற்கு காயம் ஏற்பட்டது உடற்கூறாய்வில் அம்பலம். எழுந்திருக்க முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என மருத்துவர்கள் தகவல். பருவம் தவறிய மழையால் டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க ஓபிஎஸ் இபிஎஸ் வலியுறுத்தல். சேதங்களை ஆய்வு செய்ய 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வாணியம்பாடியில் இலவச வேட்டி சேலைக்கான டோக்கன் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல். நான்கு பெண்கள் உயிரிழப்பு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 5 பேர் கைது. உயர்ந்த வேகத்திலேயே குறையும் தங்கம் விலை. சவரன் 640 ரூபாய் குறைந்து 42,680 ரூபாய்க்கு விற்பனை. கோடநாடு கொலை வழக்கில் எஸ்டேட் மேலாளரின் நண்பர் உள்ளிட்ட 3 பேருக்கு சம்மன். வரும் 7ஆம் தேதி ஆஜராக காவல்துறை உத்தரவு. புதுச்சேரி மாநிலத்திலும் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க அரசு உத்தரவு. கூடுதலாக ரேஷன் கார்டு உள்ளிட்ட அடையாள அட்டைகளில் ஒன்றையும் இணைக்க அறிவுறுத்தல். திருநெல்வேலி தென்காசியில் பரவும் காய்ச்சல். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தனி பிரிவில் 70 பேருக்கு சிகிச்சை. உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 5 நீதிபதிகள் நியமனம். கொலீஜியம் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல். சிலியில் கடும் வெப்பத்தால் அடுத்தடுத்து பரவும் காட்டுத்தீ. 13 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம். நெருக்கடி நிலவும் சூழலில் கொண்டாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் முழு அடைப்பு.